வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் ஒரு நிமிஷம் சொல்கிறத கேளுங்க. உண்மையில் நம்ம ஒரு தமிழ் மண்ணில் தான் பிறந்திருக்கோம், ஒரு தாயின் வகுத்தில் தான் பிறந்திருக்கோம் அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ஜாதி, மதம், இனம், அப்புறம் அந்த அரசியல் இதெல்லாம் கடந்து ஒரு மனிதனாக நம்ம பேச வேண்டிய விஷயத்துக்காக நான் வந்திருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி பாலியல் தொல்லை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக நானும் கத்திட்டேன், எல்லாருமே கத்திட்டோம். ஆனால் அரசியல் கட்சிகளும் கத்துது. பொள்ளாச்சியில் பிரச்சனை அப்படிங்கையில் திமுக கத்துனுச்சு. இன்றைக்கி கோவையில் பிரச்சனை அப்படின்னாக்கா அதிமுக கத்துது. மணிப்பூரில் பிரச்சனைனா காங்கிரஸும் மற்ற எல்லோரும் கத்துறோம். அதே மாதிரி இன்றைக்கி வேறு ஒரு பிரச்சனை, அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னோன்னே பாரதிய ஜனதா கட்சி கத்துது. அண்ணாமலை சவுக்கில் அடிச்சுக்கிறாரு. உண்மையிலே அவர் தான் சவுக்கில் அடிச்சுக்கணுமா? அடிக்க வேண்டியது யார்? அடி வாங்க வேண்டியது யார்? நான் ஏதோ ஒரு கட்சியை சார்ந்தோ ஒரு அரசியல்வாதியை சார்ந்தோ பேசலை. ஏன்னா குறைந்த படிப்பு, ரொம்பலாம் படிப்பு இல்லை, ஓரளவுக்கு படிப்பறிவு இருந்தாலும் இந்த நாட்டுடைய சட்ட திட்டத்தை திருத்தக்கூடிய இடத்துல யார் இருக்கா? மக்கள் ஃபஸ்ட்டு யோசிக்கணும். ஒரு அரசு அதிகாரி, அதாவது ஒரு டிஜிபியோ அல்ல ஐஜியோ நினைத்தால் ஒரு சட்டத்தை மாற்ற முடியுமான்னு கேட்டால் முடியாது. வேணால் ஒரு சட்டம் வேணால் போடலாம். இன்றைக்கி நைட் யாரும் ஊரை சுற்றாதியப்பா, இந்த 10 நாளைக்கு ஊரடங்கு போகிறேன், அதுவும் மாவட்ட ஆட்சியர்லேருந்து எல்லாருமே சைன் பண்ணால் மட்டும்தான் அந்த அரசு அதிகாரி போட முடியும். ஐபிஎஸ் படித்த அண்ணாமலை அவர்களுக்கும் தெரியும், இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் செய்யக்கூடிய திமுகவுடைய தலைவரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் மற்றும் அவர்களுடைய மகன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும், எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கும் தெரியும், முன்னாடி இருந்த எம்ஜிஆருக்கும் தெரியும், ஜெயலலிதாவுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும், பிரதமர் மோடிக்கும் தெரியும், இறந்த பிரதமர் மன்மோகன் சிங்குக்கும் தெரியும். என்ன அப்படின்னா, ஒரு சட்டத்தை மாற்ற, ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டாடுறதுக்கு பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களால் முடியும். ஒரு சின்ன உதாரணம், காஷ்மீரில் இருக்கக்கூடிய சட்டத்தை மாற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டால் முடியுது. வேணாம் நீட் தேர்வுன்னு சொன்னோம்னாலும் இந்த நீட் தேர்வு உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி பாராளுமன்றத்தில் அதிக வாக்குகள் எடுத்தாங்க, அதிக எம்பிக்கள் கையெழுத்து போட்டிருக்காங்கன்னு அந்த சட்டத்தை கொண்டாட முடியுது. ஐயா, ஒவ்வொரு ஊருக்கும் நம்ம எலெக்ஷனை தனித்தனியாலாம் வைக்கிறது ஈஸியாக இருக்கும், ஒன்றா வைக்க முடியாதுன்னு சொன்னாலும் எல்லாருக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டாடுறதுக்கு எல்லாரும் கையெழுத்து போட முடியுது, அந்த சட்டத்தை மாற்ற முடியுது. அப்படின்னா அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கேட்குறோம், இதுக்கெல்லாம் கையெழுத்து போடக்கூடிய அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இருக்கார்கள்ல, ஏன் ஒரு பாலியல் தொல்லை, ஒரு பெண் பிள்ளைகளுக்கு பிரச்சனை, பெண்களுக்கு பிரச்சனைனா என்னப்பா ஒன்றுமே பண்ண முடியாதா? ஏன் நீங்கள் கையெழுத்து போட வேண்டியதானே? பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் சட்டம் நிறைவேற்ற வேண்டியதானே? ஒரு பெண் மேலே பாலியல் வழக்கு ஒரு பெண் பதிவு செய்கிறாங்க, இல்லை பெண் ஆண் மேலே பதிவு செய்கிறாங்கன்னா 7 நாட்களுக்குள்ளே தீர்வு காண வேணும். அந்த 7 நாட்களில் அவர்கள் அந்த தவறை செஞ்சாங்கன்னு நிரூபிக்கப்பட்டால் அடுத்த 5 நாட்களுக்குள்ளே அவர்களை தூக்கிலிட வேண்டும் அப்படின்னு சட்டத்தை கொண்டாட முடியுமா? முடியாதா? ஏன் பண்ணலை அப்படின்னா, உங்களை மாதிரி அரசியல்வாதிகள் நிறையா பேர் ஏற்கனவே பாலியல் பிரச்சனையில் பூரா இருக்கீங்க, ஏகப்பட்ட பேர் இருக்கீங்க. அதனால் யாரும் ஒத்துக்கிற மாட்டேங்கிறீங்க. படித்தவர்களும் ஒத்துக்கிறல, படிக்காதவர்களும் ஒத்துக்கலை, அரசியல்வாதிகளும் ஒத்துக்கலை. மக்கள் இனிமேலாவது நம்ம சிந்திப்போம். இது பூரா நாடகம், அரசியல் நாடகம். ஒவ்வொரு அரசு எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னாக்க ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை பூகம்பப்படுத்துவாங்க. அந்த சட்டத்தை கொண்டாட வேண்டியது தானே? அந்த சட்டத்தை கொண்டாடுறதுக்கு வழி இல்லையா? வழி இருக்குது. ஓரளவு படித்த என்னால் எனக்கு தெரியுது, ஐபிஎஸ் படித்தவருக்கு தெரியலையா? கோயம்புத்தூரில் சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காரு நீதி வேணும்னு. ஏன் பாராளுமன்றத்தில் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு எதுவாக இருந்தாலும் செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கும்னு சொல்கிறாருல பாரத பிரதமர்.
குளிர்கால கூட்டத்தொடர்லாம் போகுதில்ல, இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல, அந்த கூட்டத்தொடரில் பேசி இனிமேல் பாலியல் தொல்லை செய்யக்கூடியவர்களுக்கு அதிகபட்சம் 10 நாட்களில் அவர்களுக்கு தூக்கு வழங்கப்படும் அல்லது உறுப்புகளை அறுக்கப்படும் சட்டத்தை கொண்டாங்க. கொண்டாட மாட்டீங்க. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு சாதாரணம். அப்படி கொண்டாந்துருந்தால் மணிப்பூரில் பிரச்சனை வந்திருக்குமா? காஷ்மீரில் பிரச்சனை வந்திருக்குமா? நிர்பயாங்கிற பொண்ணு போயிருக்குமா? கோயிலோட கருவறைக்குள்ளே 7 நாள் 8 நாளோ என்னமோ ஒரு சின்ன வயசு 8 வயசு குழந்தைய வச்சு கற்பழிச்சாங்கல்ல, அது நடந்திருக்குமா? நம்ம விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருப்பூர், ராமேஸ்வரம் 2.5 வயசு குழந்த, 3 வயசு குழந்த, 90 வயசு கிழவி பாட்டி. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் அரசியல்வாதிகள். மக்கள் போராட்டத்தை கையில் எடுக்கணும். நம்ம எதாவது நம்ம போராட நம்மளை தூண்டி விடுவாங்க தெரியுமா? டே உன் சாமியை பேசிட்டான்டா, டே உன் ஜாதியை பேசிட்டான்டா, உன்னுடைய இனத்தை பேசிட்டான்டா. ஆனால் இந்த உலகுக்கு கொண்டாடக்கூடிய உன்னை பெற்ற தாயை போல ஒரு பெண்ணை இன்னைக்கு அசிங்கப்படுத்திட்டான்டா, கற்பை சூறாடிட்டான்டா. அதுக்காக போராடுவோம், அதுக்காக சட்டம் கொண்டாடுவோம்னு உங்களை தூண்டுறதுக்கு ஆள் இல்லை. அவனுக்கு ஒரு பிரச்சனைனா அடுத்த பிரச்சனையை தூண்டி விட்டு மதத்தையும் ஜாதியும் இனத்தையும் வச்சு நம்மளை சிந்திக்க விடாமல், எப்பொழுதையும் நம்ம சிந்திக்க விடாமல் இன்னும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்கக்கூடிய வீடியோவை பார்க்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஒவ்வொரு ஷேரும் என்ன தெரியுமா? ஒவ்வொரு ஷேருமே இதற்கு ஒரு சட்டம் பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் கொண்டாட வேண்டும். மதுபான கடையை எடுக்கணும் கோர்ட்டுக்கு போனோம்னாக்க கோர்ட்டு சொல்லுதில்ல, அது தமிழக அரசியலை சார்ந்தது. தமிழக அரசு முடிவெடுக்கணும். தமிழக அரசு முடிவெடுக்கட்டும். எப்போ அவன் கெடுத்தானா கொடுத்து வச்சு அறுத்துருங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்துச்சுங்கிறாங்கல்ல, அதே மாதிரி எத்தனை இடத்துல அதில் நிறையா டிவி ஷோவில் பார்த்தேன். நிறைய அறிவாளிகள் அவன்லாம் படித்தவங்கிறான். அவன் சொல்கிறான் 8 மணிக்கு அந்த பிள்ளைக்கு என்ன வேலை, பின்னாடி பள்ளி வளாகத்தில் 8 மணிக்கு இருட்டுக்குள் என்ன வேலை? அவர் பெற்ற பிள்ளையோ அவங்க அம்மாவே பார்த்து அவர் கேட்கணும். பெண்களுக்கு சுதந்திரம்னு சொல்கிறோம், பாரதி பாடி வச்சுட்டான். பெண்கள் தனியாக போகலாம், பெண்களுக்கு இன்றைக்கி விமானம் ஓட்டுறாங்க, ட்ரெயின் ஓட்டுறாங்க, அதை ஓட்டுறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, இதை ஓட்டுறாங்க, சாதனை படைக்கிறாங்க. ஆண்களுக்கு நிகர் பெண்கள்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அந்த பிள்ளை மேலே பழிய தூக்கி போடுறோம். அந்த அளவுக்கு ஈனத்தனமான நபர்கள் இருக்காங்க. அதை இங்கே கொண்டாந்து நிறுத்தின பண்ணால் அரசியல்வாதிகளால் மட்டும்தான் முடியும். நாளைக்கு நான் அன்றைக்கும் சொல்கிறேன், வட மாநிலத்தில் நடந்துச்சுன்னு சொன்னோம், தமிழ்நாட்டில் நடந்துச்சு, தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு சொல்கிறோம், நம்ம ஊர்லேயும் நடக்குது. நம்ம ஊரில் நடக்கிறது நம்ம வீட்டில் நடக்கையில் நீங்கள் கதறி கத்தி ரோட்டில் திரியும் பொழுது, பைத்தியம் பிடிச்சி திரியும் பொழுது அப்போ தெரியும் அந்த வலியும் வேதனையும். ஒரு குழந்தைக்கு என்ன பிரச்சனை, அதை போய் பாலியல் ரீதியாக துன்படுத்துகிறானே, அதை எப்படி கையாளணும்? இதுக்கு ஒரே வழி சட்டமன்றம் பாராளுமன்றம் மட்டும்தான். இனிமேல் எந்த அரசியல்வாதியாவது வந்து நான் என்ன சொல்கிறது நீதி கேட்டு தர்றேன், அதை தர்றேன், இதை தர்றேன், டே நீ தானே மேலே பொறுப்பில் இருக்க, தமிழ்நாட்டில் நீ தானே இருக்க, மத்திய கவர்மெண்ட்டில் நீ தானே இருக்க, அங்கே பிடுங்க முடியாத இங்கே பிடுங்க போகிற, ஃபஸ்ட்டு போய் இவங்கள்ட்ட சொல்லி மேலே உங்களோட எம்பி இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட சொல்லி ஃபஸ்ட்டு பாராளுமன்றத்தில் சட்டத்தை நிறைவேற்றியா, சட்டம் நிறைவேறும், இன்னும் எங்களை வந்து கூமுட்டையாக நினச்சிக்கிருக்கான்னு பிடிச்சி விரட்டி விடுங்க. யாராக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இந்த கட்சி அந்த கட்சியெலாம் பாகுபாடெலாம் இல்லை. சட்டமன்றத்தில் நான் நிறைவேற்றுறாங்கல்ல போய் உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் நிறைவேற்ற சொல்லுங்கள். ஊழலும் பண்ணி ஊரை ஏமாற்றிக்கிட்டு திடீரோட ஃபஸ்ட்டு சட்டத்தை நிறைவேற்றி தாய் தமிழ்நாடு, அதாவது இந்திய நாடுனாலே ஒரு பெண் தெய்வம் பெண்ணுங்கிறாங்கல்ல, அதே மாதிரி தாய் தமிழ்நாடுங்கிறோம், தாய்ங்கிறோம். அதுக்கான வழிவகையை செய்ய சொல்லுங்கள். சும்மா வாயில் பேசிகிட்டே போய்க்கிட்டு இருக்காங்க. மக்கள் நீங்கள் சிந்திச்சு முடிவெடுங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஏஎம்ஆர்.